ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த லோட் ஸ்டிச் போடுறதுக்காக நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். லோட் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். நீங்கள் எதில் லோட் ஸ்டிச் போட்டாலும் சரி, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் போட்டாலும் சரி, ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் போட்டாலும் சரி, பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் போட்டாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் 1/2 சென்டிமீட்டருக்கு அகலம் இருந்தால் போதும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லோட் ஸ்டிச்லாம் மோஸ்ட்லி நெக்லைனில் இல்லை கையோட பார்டரில் அந்த மாதிரி கொடுப்போம். அதனால் இதெல்லாம் வந்து நல்லா எம்போஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே கொடுத்துக்குவோம். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே தள்ளி ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு பீடை வச்சு இந்த முனையில், இந்த டர்னிங்னுடைய இந்த முனையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடி இன்னும் கொஞ்சம் பீடு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக வைக்கிறதுக்கு எத்தனை பீடு தேவைப்படும் அப்படின்னு வச்சு பாருங்கள். இப்போ 3 பீடு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த லைன் வரைஞ்சிருக்க லைன்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அந்த வரைஞ்சிருக்க லைன் மேலேயே ஒரு லாக் ஸ்டிச்சும் போடணும். மறுபடி அங்கேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு போய் இந்த வரைஞ்ச லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனுக்கு மேலே லாக் போட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து வேறு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ்க்கான நீடில் நிறைய பீட்ஸ் கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பீடு எடுத்திருக்கேன். அது அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் வைக்க கரெக்டாக இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு இந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் கார்னரில் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் கார்னருக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், கார்னருக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த கிராஸான இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து பீட்ஸ் எத்தனை தேவை அப்படிங்கிறத கணக்கு பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிராஸுக்கு பீட்ஸ் பத்தலை. இது கூட இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணி எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஒன்று அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்குது. இந்த கிராஸ் வரைக்கும் தான் வந்து நம்ம பீட்ஸ் எவ்வளோ தேவைன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இப்படி டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸை கணக்காக தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த பீட்ஸ்லேருந்து இந்த லைனுக்கு கொஞ்சம் இறக்கி ஸ்டிச் போடுறேன். திரும்ப இந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி இழுத்து தான் வைக்கணும். நீங்கள் பேக்கில் இழுத்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி பின்னாடி வந்து லாக் ஆகிடும். திரும்ப உங்களுக்கு இந்த லைனுக்கும் ஒரு கேப் தெரியும். இப்போ நான் மறுபடியும் கோல்டு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமாக போடும்போது எத்தனை பீட்ஸ் தேவைன்னு கணக்கு பண்ணால் போதும். அடுத்து அத்தனை பீட்ஸை நம்ம கரெக்டாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 6 பீட்ஸ் தேவைப்படுது. இதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம 6 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து இந்த செயின் எடுத்துகிட்டு போய் இந்த பீட்ஸ் இருக்க லைனுக்கும் இந்த செயினை நான் ஸ்டிச் பண்ணுற லைனுக்கும் ஒரு லாக் போடுற அளவுக்கு ஒரு கேப் விட்டு போடுறேன். இப்போ அந்த கேப்பில் அந்த லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், லாக் போட்டுட்டு மேல் நோக்கி வைங்க. இப்படி கீழ் நோக்கி இழுத்திங்கனாக்கா அது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வந்துடும். அப்புறம் அங்கே ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்போ நான் மறுபடியும் கோல்டு பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வெறும் கோல்டு பீடே வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த பக்கம் நான் எப்படி பீட்ஸ் கொண்டு வந்த ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் அந்த லைன் மேலேயே போடுறேனோ அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து 6 பீட்ஸ் வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு கலரும் 12 பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.